கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1350 வீடுகள் இந்த தொகுதி முழுக்க கட்டப்பட்டிருக்கு. மூவாநல்லூர்ல 22 கோடியிலும், ஆத்திக்கோட்டையில 9 கோடியிலும் இன்னைக்கு நெல் சேமிப்பு கிடங்குகள். மன்னார்குடி மதுக்கூர் சாலை இன்னைக்கு 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருக்கோயிலுக்கு இன்னைக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பட்டு திருக்கோயில் பணிகள் அதெல்லாம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, வரும்போதே சொல்லிட்டாரு, அண்ணன் மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, நீங்க என் தொகுதிக்கு இன்னும் கொஞ்சம் கோரிக்கைகள்லாம் இருக்கு, இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு கையில பேப்பர் கொடுத்துட்டாரு. என்னென்ன கோரிக்கை தெரியுமா? நியோ டைடல் பார்க் வேணுமா, சிறப்பு உணவு பூங்கா அமைக்க வேண்டும், புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற மன்னார்குடி டிஜிட்டல் லைப்ரரியில அரசு வேலைகள், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அதற்கெல்லாம் தயாராகுவதற்கு ஒரு பயிற்சி மையம், மாவட்ட தலைமை மருத்துவமனையில கிரிட்டிக்கல் கேர் பிளாக் புதுசா அமைச்சு தரணும், எம்எல்ஏ அலுவலகத்தில் தனியார் வேலை வாய்ப்புகளுக்கான சிறப்பு தகவல் மையம், பள்ளி மாணவர்களுக்கு சயின்ஸ் பார்க் வேண்டும், மின்னும் மண்ணை ஸ்மார்ட் டவுன் திட்டத்தின் கீழே நகரப்பகுதிகளை கண்காணிக்கும் வகையில் ஏஐ பேஸ்ட் சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு கருதி அமைத்து தர வேண்டும். முக்கியமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார், நிலத்தடியில நீர்ல உப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சுத்தமான தண்ணீர் வழங்க ஒரு சிறப்பு திட்டத்தை செஞ்சு கொடுக்கணும். இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா அதே மாதிரி பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு குடிசை இல்லா மின்னும் மண்ணை உருவாக்க வேண்டும். இவ்வளவு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நிச்சயம் செஞ்சு கொடுக்கணும்னா, வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். ஜெயிக்க வச்சிருவீங்களா? ராஜாவை ஜெயிக்க வச்சிருவீங்களா? அந்த வாக்குறுதி நீங்க காப்பாத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயம் நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துட்டு போய் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். இது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். கடந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு 2-3 மட்டும் சொல்ல விரும்புறேன். எடுத்துக்காட்டாக, ஆட்சி பொறுப்பேற்றுடன் நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன? சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம கொடுத்த வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னோம். செஞ்சு காட்டமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் மட்டும் பயன்பெறாங்க, சேமிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு வர வைக்கணும், கல்வி முக்கியம் அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வாங்கியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கு நம்முடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேருக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தல் காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, இப்போ நிப்பாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க? ரொம்ப ஷார்ப்பா காலைல 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏன்னா மோடிக்கு அவ்வளவு பயம். பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாரு. எங்க தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய, எங்க அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி எடுத்துட போறாரு. அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு நம்ம மகளிர். இப்ப அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 3வது பெயர் டிஆர்பி ராஜான்னு இருக்கும். அவர் பேருக்கு நேரா உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு வாக்கு பெட்டியில 3வது பேரு. ஆனா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முதல் இடத்துக்கு டிஆர்பி ராஜாவோட பேர் வரும். நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறோம், அதையும் ஞாபகப்படுத்துறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தலைவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம்
5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னு அனைத்து மகளிர் கையிலையும் 8000 ரூபாய் தலைவர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாவை நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு வாங்கிக்கலாங்கிற அந்த முடிவும் அந்த திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிருங்க. இன்னொன்னு ஞாபகம், நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கல, நீங்க ஒரு எம்எல்ஏக்கு வாக்களிக்கல. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்கல்ல.